ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். மும்பை ஹைதராபாத் மேட்ச் முடிஞ்சிருக்கு. மும்பை டாஸ் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாலே அபிஷேக் சர்மாவுக்கு ஈஸியான கேட்சை மிஸ் பண்ணார் வில்ஜாக்கு. அதுக்கப்புறம் ஒரு கஷ்டமான கேட்சை பிடிக்கிறேன்னு சொல்லி கரண் சர்மா கையில் அடிபட்டு இன்ஜுரி ஆகி ஒரு பால் கூட பவுலிங் போடாமல் வெளில போயிட்டாரு. என்னதான் 2 பவர் ஹிட்டர்ஸ் கிரீஸில் இருந்தாலும் பெருசாக 6 அடிக்காதனால பவர் பிளேயரில் ரன் வரல. பூம்ரா பவர் பிளேயரில் 2 ஓவர் போட்டிருந்தாரு. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. வில்ஜாக் அதுக்கப்புறம் வந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸையும் எடுத்து கொடுத்தாரு. டிராவிஸ் ஹெட் அண்ட் இசான் கிஷன் 2 பேர் விக்கெட்டையும் வில்ஜாக் எடுத்தாரு. போல்ட் பவர் பிளேயர் 1 ஓவர் போட்டுட்டு மிடில் ஓவர்ஸில் ரன் கொடுக்காம நல்லா கண்டெயின் பண்ணி பவுலிங் போட்டார். 18வது ஓவரில் தான் டீமுக்கான ஃபர்ஸ்ட் 6 ஹென்ரி கிளாசன் அடிச்சு கொடுத்தாரு. 18-20 இந்த 2 ஓவரில் தான் 6 அடிச்சாங்க. மற்ற எந்த ஓவர்லையும் 6 அடிக்கல. 162க்கு 5ன்னு சொல்லி முடிச்சாங்க. சேசிங் வந்த மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்காரு. 3 6 அடிச்சிருந்தாரு இந்த மேட்ச். அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அடுத்த மேட்ச் இன்னும் நல்லா அடிப்பார் நம்புவோம். ரயான் ரிக்கல்டன் அவுட் ஆகி வெளில போனார். அதுக்கப்புறம் சூரியகுமாரி அதை உள்ள வந்தாரு. அவருக்கு நவீன இயந்திரத்தை வச்சு பேட்டை கண்டுபிடிச்சாங்க. அதில் பேட்டு வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பேட்டை மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் வந்தது ரயான் ரிக்கல்டன். என்னன்னு கேட்டால் அவர் அவுட் ஆன பாலில் வந்து கீப்பர் வந்து கிளவுஸை கொண்டுட்டு ஸ்டம்புக்கு முன்னாடி வந்துட்டாரு. அதனால இது அவுட் இல்லை, நோ பால் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் பேட்டிங் முடிக்க கூப்பிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அவர் ஹர்ஷர் படேல் அவுட் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் வில்ஜாக்கும் சேர்ந்து மேட்சை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு ரன் தேவைப்படும் போது ஹர்திக் பாண்டியாவும் நமந்தீரம் அவுட் ஆயிட்டாரு. ஒரு ரன் அடிக்கிறதுக்கு அவங்க 5 பால் 6 பாலா வெயிட் பண்ணாங்க. கடைசியில் மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் பேட் கமின்ஸ் 3 விக்கெட் எடுத்து மேட்சை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்த மேட்ச் என்ன நடக்குது என்னன்னு பார்க்கலாம். டாடா, பை பை.